சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இங்கே இப்போவே அட்வான்ஸாக உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. விஜயண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. கரெக்டாக தம்பி வந்து ஏப்ரல் 23 ஓட்டு போகிறதுக்கு அங்கே இருப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் நோட்டீஸ் பில்ல இருக்கேன்னு. மே 26 தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு. நான் முன்கூட்டியே போகணும் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னனால அவங்க சேலையிலேருந்து டிடெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ப்ளஸ் இப்போ வார் சுச்சுவேஷனால டிக்கெட் ரேட்னா எவ்வளோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதனால 3 lakhs கிட்ட லாஸ். இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணுறேன்னு தெரியுமா? 1 week பிஃபோர் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. பட் அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைனா உசுரு, அதுதான் பிறக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. நான் அந்த அக்கா கேட்டேன், என்னக்கா பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டு வருத்தமானு. அதுக்கு அந்த அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க, வருத்தெல்லாம் நிறையா இருக்கு தம்பி, ஆனால் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏன்னு சொல்லி கேட்டேன், இப்போ இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்துற முடியுமா? அந்த ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் நம்ம வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், ஆம்பளை பிள்ளை மட்டும் நீங்க பெற்று வளர்த்துற முடியுமா? அவன் என்கிட்ட அப்போதை இதையை போட்டு படுத்து கிடப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வாய முடிட்டாங்க. எல்லாருமே தமிழ்நாடு ஏதோ முன்னோக்கி போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஏதோ பின்னோக்கி போற மாதிரி எனக்கு தோணுது. மற்றவங்க வீட்டில் நடக்கிற வரை அது செய்தி, அதுவே நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா அது வழி. ஸோ நீங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அதே மாதிரி நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. பட் யோசிச்சு ஓட்டு போடுங்க. எந்த ஓட்டுக்கும் நீங்க வந்து விலை போயிடாதீங்க. ஊர்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.